இருந்ததை நாம் காணல. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்களைப் போல போதகர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார். நாம் அதை ஒரு ஆகோஷமாக மட்டும் மாற்றாமல், ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார், நம்மை சேர்க்க இனியும் வருவார் என்றுள்ள அந்த ஒரு நல்ல வார்த்தை நாம் இந்த உலகத்தோடு அறிவிக்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தெரியும், பிரச்சனைகளுடைய மத்தியில், வேதனைகளை மத்தியில் வெளியே இறங்கக்கூட முடியாமல் கண்ணீரோட ரூமும் பூட்டி இருந்து தற்கொலை பண்ணலாமா, வாழ்க்கையிலிருந்து ஓடி போயிடலாமா அப்படின்னெல்லாம் நினச்சி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்கள் இந்த உலகத்திலே உண்டு. நாம் போய் ஆண்டவருடைய அன்பை ருசித்தறிந்த நாம் போய் சொல்லாவிட்டால், இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார், நமக்காக அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நாம் யார் போய் சொல்லுவார்கள்? அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மடித்து இருந்தது போதும். இந்த நாட்களிலே நாம் ஒன்று கூட இருந்து இந்த உலகத்தோடு இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு நல்ல வார்த்தை நாமும் சொல்லும்படியாய்